ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். அது நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம தக்காளி தடவணும்னா நம்ம ஸ்கின் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா முகம் கூட நான் கழுவாமல் அப்படியே வந்திருக்கேன். இனிமேல் தான் நம்ம தக்காளி எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் நான் எடுக்கலை, தக்காளியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீனி நம்ம சேர்த்துக்கலாம். அரை தக்காளியை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஜீனி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீனியில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணிடலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் தக்காளி எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். அந்த ஜீனியோடு நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இந்த மூக்கு பகுதியில் இந்த சைடு ஓரத்தில் இதில் எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கின்னு பார்க்குறதுக்கே க்ளோவிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோப்பு யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தொடச்சி எடுத்துடலாம். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி தக்காளியை சர்க்கரை போட்டு நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நல்லா கிளியர் ஸ்கின்னாக நல்லா பளபளன்னு இருக்கும். நமக்கு வேறு எந்த அது எப்படி சொல்கிறது, பார்லரே நம்ம போக தேவையில்லை. இந்த ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். மேக்கப் போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் பார்லரே நான் போனதே இல்லை. ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் போவேன். பார்த்தீங்களா, என் ஸ்கின் பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னுக்கும் பாருங்கள். நிஜமாகவே நான் சோப்பு கூட யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளியை வச்சே நம்ம ஸ்கின்னை நம்ம க்ளோவிங்காக வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ லைட்டாக மேக்கப் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் பவுடர் மட்டும்தான் அடிக்க போகிறேன். தக்காளி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வெறும் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடர் அடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், காஜல் போட்டிருக்கேன், ஐப்ரோ போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்த என்னோடய ஸ்கின்னுக்கும் தக்காளி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான், சிம்பிள் மேக்கப், அவ்வளோதான். தலை கூட நான் சீவலை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி யூஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.